Thank you for joining the Sunday program. தொடர்ந்து இது செஞ்சுக்கிட்டே இருக்கோம். We are not looking at எத்தனை பேர் வராங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கல. Our attempt for the last 2 years கொரோனால இருந்து it is to reach out to people, mainly teachers and parents. The most confused lot அப்படின்னு சொல்லுவேன். பேரண்ட்டும் சரி டீச்சர்ஸும் சரி என்ன செய்யறதுன்னு தெரியல. Because children are going through lot of emotional problems, academic problems, behavioral problem. இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. நேத்து கூட தர்மபுரியில ஒரு ஸ்கூலுக்கு 1 day ப்ரோக்ராம் பண்ணேன். வாரம் அட்லீஸ்ட் ஒரு ஸ்கூல் 2 ஸ்கூல் ப்ரோக்ராம் போய்கிட்டே தான் இருக்கு. பிசிக்கல் ப்ரோக்ராம் இஸ் ஹேப்பனிங். அப்படி என்ன சிரமமா இருக்கா? அப்படி என்ன குழந்தைங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்களா? இல்ல ரியலாவே குழந்தைங்களோட ப்ராப்ளத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா? இதுதான் இந்த ப்ரோக்ராமோட ஒரு அட்டெம்ப்ட். நம்ம குழந்தைங்களை எப்படி பார்க்கிறோம், குழந்தைங்களை சொல்லக்கூடிய சிரமங்களை நம்மளால புரிஞ்சுக்கிறதுக்கான டேட்டாஸ் இருக்கா நம்ம கிட்ட? இல்ல எப்பயும் போல ஒரு பேரண்டா சேம் கம்ப்ளைண்ட்ஸ் பண்றோமா? இந்த குழந்தை லேசியா இருக்கு, இந்த குழந்தைக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, இவங்களுக்கு மெமரி ப்ராப்ளம் இருக்கு, இவங்க இது மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் பண்றோமா? காரணம் கம்ப்ளைண்ட் இது மாதிரி தான் இருக்க போகுது. நேத்து கூட நான் போன ஸ்கூல்ல பெரிய கம்ப்ளைண்டா சொன்னது என்னன்னா, children are very aggressive, children are doesn't know how to respect, கொஞ்சம் எதிர்த்து பேசுறாங்க. இதெல்லாம் நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல. How to handle them in the class? That was the question. Let's understand first, what is the age of the child? Second, please understand 2 years there is a learning gap and learning loss. When there is a learning gap and learning loss has happened, கண்டிப்பா ஒரு குழந்தைக்கு either a behavioral problem or a emotional problem சேர்ந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. There is a possibility. Let's all understand 2 years children, they had their own way of doing things. அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ செஞ்சாங்க, படுத்துக்கிட்டே கிளாஸ் அட்டென்ட் பண்ணாங்க, யாரும் சேர்ல உட்கார்ந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணல. and they had a small phone, small camera. ஸோ அவங்க எங்க வேணாலும் உட்காந்து படிக்கலாம், எந்த பொசிஷன்ல வேணாலும் உட்காந்து படிக்கலாம், பெட்ல படுத்துக்கிட்டு, பாத்ரூம்ல உட்காந்துக்கிட்டு. ஸோ தே ஹவ் லேர்ன்ட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. இது ஹேபிட்டா மாறி போயிடுச்சு. நார்மலாவே என்ன சொல்லுவோம், யூ டூ அ சர்டன் திங்ஸ் ஃபார் 21 days or 28 days, it becomes a habit அப்படின்னு. Our children have gone through 2 years. They went through 2 years of this online program. ஸோ அவங்களுக்கு வந்து சில ஹேபிட்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுல இருந்து இப்ப ரெகுலர் ஸ்கூலுக்கு வரும்பொழுது they are finding it difficult. So that's called learning gap, learning loss. யுனைடெட் நேஷன்ஸ் என்ன சொல்றாங்க, யூனிசெஃப் என்ன சொல்றாங்க, அதெல்லாம் பார்க்கணும். ஜெனரலா ஒரு குழந்தை 2 to 3 months ஸ்கூலுக்கு போகலாம். அதுவே there will be a gap, there will be a learning loss of 1 year இருக்குன்றாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, குழந்தைங்க 2 years ஸ்கூலுக்கு வரல. அப்ப கண்டிப்பா அந்த குழந்தைங்களுக்கு கான்செப்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்காரு. கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பிசிக்கல் கிளாஸ் இருக்கிற மாதிரி ஆன்லைன் கிளாஸ்ல வராது. இப்ப நீங்களே இங்க நிறைய பேர் ஒரு 7-8 பேர் வந்திருக்கீங்க. இப்போ உங்க மூட் எப்படி இருக்கு, நீங்க என்ன ஃபார்ம்ல உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க,
இதெல்லாம் எங்களுக்கு டீச்சருக்கு தெரியாது. எல்லா ஸ்கிரீனும் ஆஃப் ஆயிருக்கு. நான் மட்டும் ஒரு நம்பிக்கையில பேசிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா நீங்க எல்லாம் அட்டென்டிவா கேட்டுட்டு இருப்பீங்கன்ட்டு. ஸோ அடல்ட்டுக்கே இந்த கஷ்டம் இருக்கும் பொழுது ஸ்டூடெண்ட்ஸ் நீட்ஸ் லாட் ஆஃப் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். வெரி சிம்பிளா சொல்லுவோம், அது எங்கர் சில்ட்ரன் ELPS சொல்லுவோம். ELPS. First comes experience. From experience, the language develops. After language, picture காமிச்சு சொல்லி தருவோம். Then picture introduce பண்ண வேண்டியதா symbols introduce பண்ணுவோம். That's called alphabets and numbers and numerical. Very simple. That's called ELPS. So last 2 years குழந்தைகளுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாதிரி கிடைச்சிருக்கு. The real time experience கிடைக்கல. And please understand, online has a limitation. இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு it's a new form of learning. இப்ப நான்லாம் ஆன்லைன் 10 years பண்ணிட்டு இருக்கேன். ஸ்கைப்ல பண்ணிட்டு இருக்கேன். நான்லாம் ஸ்கைப் வந்ததுல இருந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஜூம் எல்லாம் நான் வந்து கொரோனாக்கு முன்னாடியே 4 yearsக்கு முன்னாடி நாங்க ஜூம்ல நாங்க ட்ரைனிங் எல்லாம் பண்ணியிருக்கேன். இப்ப இதெல்லாம் பண்ணும் பொழுது நிறைய பேர் என்கிட்ட எல்லாம் கிண்டல் அடிச்சிருக்காங்க, இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ வென் கொரோனா கேம், எனக்கெல்லாம் இது ஈஸியா இருந்தது. டிரான்சிஷன் வாஸ் வெரி ஈஸி ஃபார் மீ. ஸோ டெக்னாலஜி அடாப்டேஷன் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகல, குயிக்கா கொஞ்சம் உள்ள வந்துட்டேன். பட் சில்ட்ரன் எடுத்து பாருங்க, டெக்னாலஜில தே ஆர் ஃபாஸ்ட். They are able to understand the technology. They are able to work with the technology. அப்ப அந்த ஸ்மார்ட்னஸ் இருக்கு. In that learning, they are very smart. But when it comes to other conceptual understanding, they have difficulty. Bloom's taxonomy ஒன்னு இருக்கு. Bloom's taxonomy. That's called Benjamin Bloom, American psychologist. If I am right, 1956, 1957 la he gave this model. It's called thinking pyramid. First, the children have to remember, recall, memory. Idellame remember. That's the first in the pyramid la. First part is remembering. After remembering, they start understanding. Ipa understand பண்ணாம கூட நம்ம ரிமெம்பர் பண்ணலாம். Hope you will agree to this. Hope we will all agree to this. நம்மளுக்கு புரியணும், நம்மளுக்கு புரிஞ்சாதான் மெமரைஸ் பண்ணுவோம்னு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஜனகணமன, தட்ஸ் a national anthem. எத்தனை வருஷமா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா மீனிங் கேளுங்க, நிறைய பேருக்கு மீனிங் தெரியாது. ஸோ அப்ப என்ன, மெமரைஸ் பண்ணிட்டோம், ரிமெம்பர் பண்றோம், இதுதான் ஜனகணமனன்னு தெரியுது, தட்ஸ் a national anthem தெரியுது, அதுக்கு ஏந்திரிச்சு நிக்கணும்னு தெரியுது. ஆனா மீனிங் கேட்டா மீனிங் தெரியல. நிறைய அடல்ட்டும் அப்படிதான், மீனிங் தெரியாது. ஆனா ஜனகணமன ஞாபகம் இருக்கு. அப்ப அந்த திங்கிங் பிரமிட்ல நம்ம ஃபர்ஸ்ட் இதுல தான் இருக்கும், ரிமெம்பரிங். we are able to remember without understanding also. நிறைய குழந்தைங்க சப்ஜெக்ட் அப்படிதான் படிக்கிறாங்க, புரியறதே இல்லை. But they have a good memory. They remember. So they will go, they write exam and they come back. So what is the second thing? After remembering, what is the second thing should happen? They should understand. They should understand the meaning. They should understand the connect, the concept. எங்கெல்லாம் இது அப்ளை ஆகுது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்பதான் அந்த திங்கிங் ஸ்டார்ட் ஆகுது. Once you read, you remember, then you start understanding, then the thinking starts. Next level. So thinking, அடுத்தது என்ன? The third part is apply. Once you understand, you start applying. You apply, it will fail. Then you go back, read properly, understand again, you apply, it becomes successful. So what is the fourth stage? That's called analysis, interpretation. You analyze. Every time when you read,
you reflect, when you apply, then you go back to the drawing room and ask, okay, the end tappa senja. So you analyze. Or exam eludringa, mark kammi aayirchi. You come and analyze. Then you know what is the mistake you have done. Again, you go back, you read properly, you understand properly. Then you apply, then you gain right. You get good marks. Fourth is analysis and interpretation. The fifth stage is called synthesis. Creativity, synthesis or creativity. I collect a lot of information about one particular subject. Then I think, I apply, I come out with new things. That's creativity. The last one is evaluation. Evaluation means it's not right or wrong. It's called suggestion. We don't give suggestions to children. We just give the mark. We say this is right, this is wrong. Then we say tata bye-bye. When you don't say suggestions, when you don't give suggestions, you are harming children's mental health. If teacher suggestion sollana, apra avanga yaarkitta povanga. Ella subjectum parent ku theriyadu. So they get confused. Now this is where you as a parent and teacher should understand this Bloom's taxonomy. The Bloom's taxonomy pragaram unga kulandingalukku solli koduthu puriya vechingina conceptual understanding strong ah irukum. Future ku adu benefit ah irukum. இப்ப நிறைய நேரம் ஸ்கூல்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா டைம் இல்ல. ஒரு சாப்டரை 2 days 3 daysல எடுக்கிறாங்க. இன்ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு சாப்டர்லாம் 2 days எடுக்க முடியாது, 2 daysல எடுக்க முடியாது. இந்த பிரமிடு பிரகாரம் பாத்தீங்கன்னாவே 6 days தேவை. Remembering, understanding, applying, analysis, interpretation, synthesis, evaluation. 6 days தேவை. மினிமம் ஒரு சாப்டர் முடிக்கிறதுக்கு you need 5 days 6 days. பட் இன்னைக்கு ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 2 days 3 daysல சாப்டர் முடிச்சுட்டு then they are only concentrating on exam. Nonsense. Real nonsense. அப்பனா நம்மளுக்கு குழந்தைகளுக்கு எப்படி சொல்லி தரணும்னு தெரியல. அன்பார்ச்சுனேட், நான் அப்படிதான் பார்ப்பேன். அதை எந்த டீச்சரையும் தப்பு சொல்ல மாட்டேன். System is like that. Unless the system changes, then only we will understand what the real child is going through. சில நேரம் குழந்தைங்களாம் நிறைய உண்மை சொல்லுவாங்க. எனக்கு படிக்க கஷ்டமா இருக்கு, எனக்கு புரியல, எனக்கு வேற மாதிரி சொல்லித்தாங்க. The parents does not have a proper understanding. Either அந்த குழந்தைய திட்டுவாங்க, அடிப்பாங்க, they punish. So then child loses interest on the school, on the subject. Innone, the child loses interest on the parent. Parent மேலே they lose interest. Okay, இவங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது, நம்ம உண்மைதான் சொல்றோம். It creates emotional problem, it creates behavioral problem. அதுக்கு தான் சொல்றேன், குழந்தைங்களை கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. ஸோ இப்போ எங்க ஸ்கூல்ல நாங்க இது மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சிருக்கோம். மிஸ்ஸஸ் உஷா ராமகிருஷ்ணன் எங்களோட மென்டார், அவங்க கொடுக்குற ஃப்ரேம் ஒர்க். அப்ப ஒரு குழந்தைக்கு லேர்னிங்ல ப்ராப்ளம் இருக்குன்னா, இந்த 8 areas பார்க்கணும். எமோஷன், பிசிக்கல் ஹெல்த், whether sensory problems irukka, they have sensory problems, 5 senses adula problem irukka, or motor areas problem irukka, motor development la, relationship, social skills la, understanding, that's called cognitive, and the last one is communication. So if the child is going through
challenges in these 8 areas. Yeah, self-care, that's fine. Self-care is obvious, that's important. Self-careன்றது குழந்தைகளுக்கு வந்துரும் அந்த appropriate ஏஜ்க்கு. நிறைய குழந்தைகளுக்கு பெருசாயும் self-care வரலன்னா that's called dysemiaன்னு சொல்லுவோம். ஒழுங்கா பல்லு விளக்க மாட்டாங்க, ட்ரெஸ் ஒழுங்கா பண்ண மாட்டாங்க, ஆனா 10 years 15 years ஆயிருக்கும். ரொட்டீன்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, எப்பயும் ஆக்வர்டாவே இருப்பாங்க. we call it as awkwardness. okay, so அந்த மாதிரி குழந்தைகளை பார்க்கலாம். வெரி not a huge number இருக்க மாட்டாங்க, பட் டிசீமியான்னு சொல்லுவோம். அந்த டிசீமியா இருக்கிற குழந்தைங்களுக்கு செல்ஃப் கேர் அடிவாங்க. நான் கரெக்டா தானே இருக்கேன் அப்படின்வாங்க. ஒழுங்கா ஃபேஸ் வாஷ் பண்ண மாட்டாங்க, ப்ராப்பரா ட்ரெஸ் பண்ண தெரியாது. ஸோ அவங்களுக்கு அந்த பேசுறதுல டிஃபிகல்ட்டி இருக்கும். இது மாதிரி நிறைய ஸ்மால் ஏரியாஸ் யூ ஷுட் நோ. இது தெரிஞ்சா தானே நம்மளுக்கு குழந்தைக்கு எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும். இந்த 8 ஏரியாவை பேரண்ட்ஸ்க்கு சொன்னீங்கன்னா புரியவே புரியாது. நாங்க எங்க ஸ்கூல்ல என்ன பண்ணுவோம்னா, பேரண்ட்ஸ் வர வச்சு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் வந்து ஒரு ஆக்டிவிட்டி செய்வோம். காலையில இருந்து ஏந்திரிச்ச உடனே ஒரு குழந்தை என்னெல்லாம் செய்யணும்ன்றதுக்கு ஒரு we keep an activity. அந்த குழந்தை எப்படி செய்யுதுன்னு சொல்லி டைம் கொடுத்து பண்ணுவோம். பாத்தீங்கன்னா அப்பதான் பேரண்ட்ஸ்க்கு தெரியும், சார் என்ன சார் இந்த இடத்த இவன் இப்படி விட்டுருக்கான், இது இவனுக்கு பண்ணவே தெரியல அப்படின்னுவாங்க. அப்பதான் சொல்லுவோம், பாருங்க செல்ஃப் கேர்ல நம்ம எவ்வளவு தூரம் குழந்தைக்கு புரிய வச்சிருக்கோம். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா குழந்தைங்களே எல்லாம் கத்துக்குவாங்கன்னு நினைச்சுக்கிறோம். இட்ஸ் நாட் லைக் தட். For few children you have to train them, you have to teach them. Very few children will learn on their own, but they cannot learn everything on their own. Emotion. இன்னைக்கு குழந்தைங்க கொரோனாக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளேயே இருந்தனால, ஸ்கூலுக்கு போகாதனால, உங்க சண்டையெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வீட்டுல யாரோ ஒருத்தங்க செத்துருப்பாங்க, ஃபினான்ஷியல் லாஸ், ஹெல்த் ப்ராப்ளம். ஸோ இதனால லாட் ஆஃப் எமோஷனல் சேலஞ்சஸ் வீட்டுல நடந்தனால குழந்தைங்களுக்கு அது அஃபெக்ட் ஆயிருக்கும். Whether we are giving importance to all this data is my question. இப்ப என்னையே எனக்கு எமோஷனலா ஹேண்டில் பண்ண தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எப்படி குழந்தைய ஹேண்டில் பண்ணுவீங்க? எனக்கே கோவம் நிறைய வருது, கத்துறேன், பட் நான் டீச்சர், நான் என்ன பண்ண முடியும்? So I have to reflect upon, I have to ask myself, ஏன் இது வருதுன்ட்டு. நிறைய நேரம் ப்ராப்ளம் இருக்கும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பேசிக்கா சொன்னா கூட புரியாது, நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். So you get frustrated. That happens. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஓகே, நம்ம அப்ப ட்ரைனிங் தான் கொடுக்கணும் இவங்களுக்கு, அப்ப ட்ரைனிங் கொடுக்கணும், நம்ம ஸ்டாஃப்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் பண்றோம். Same thing with children also. Few children need extra time. Few children need extra coaching. When I say coaching, not mugging. They need coaching, personal coaching for understanding. Few children need emotional help. சைக்காலஜில டிலேட் கிராட்டிஃபிகேஷன் சொல்லுவோம். டிலேட் கிராட்டிஃபிகேஷன். ஒரு விஷயத்த உடனே வாங்கக்கூடாது. ஒரு விஷயத்த வாங்கறதுக்கு முன்னாடி 3 times கேள்வி கேட்டுக்கணும். whether this is required, whether this is required to purchase now அப்படின்னு கேள்வி கேட்டுக்கணும். we have to ask ourselves a question. இது குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தோமா? டிலேட் கிராட்டிஃபிகேஷன் என்னைக்குனாச்சும் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோமா? எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒண்ணு இருக்கான்னு கூட நிறைய பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. எந்த குழந்தைலாம் டிலேட் கிராட்டிஃபிகேஷன்ல நல்லா ட்ரெயின் ஆயிருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருப்பாங்க. இது வந்து ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்க குழந்தைங்களுக்கு அந்த டிலேட் கிராட்டிஃபிகேஷன் இல்ல, இமீடியட் கிராட்டிஃபிகேஷன் தான். எனக்கு இது இப்பயே வேணும், இம்மீடியட்டா இப்பயே வாங்கி தரேன். நீங்க வாங்கி தரலன்னா நான் கத்துவேன், வாங்கி தரலன்னா அழுவேன், வாங்கி தரலன்னா த்ரெட்டன் பண்ணுவேன். ஸோ அப்ப என்னன்னா சின்ன வயசுல இருந்து இதை நீங்க கவனிக்கலன்னு அர்த்தம். டிலேட் கிராட்டிஃபிகேஷன் அடி வாங்குச்சுன்னா திருப்பி எங்க இது அடி வாங்கணும்னா
எமோஷன்ல செல்ஃப் ரெகுலேஷன்ல அடிவாங்க. செல்ஃப் ரெகுலேஷன் என்ன? திருப்பியும் ரூல்ஸை மதிக்கிறது, எகைன் நம்ம டேர்ன் வர வரைக்கும் வெயிட் பண்றது, பொறுமையா இருக்கிறது, நம்ம கோவத்தை தள்ளி போடுறது, இது எல்லாமே செல்ஃப் ரெகுலேஷன் சொல்லுவாங்க. அப்ப இது சின்ன வயசுல இருந்து இருக்கு. இன்னைக்கு நிறைய யூடியூப்ல நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த அனிமல்ஸை வச்சு எல்லாம் இந்த மாதிரி வர யூடியூப் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு நாய்க்கு முன்னாடி மீட் வச்சிருவாங்க, அந்த ஓனர் சொல்லிட்டு போவாரு, நான் வர வரைக்கும் நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாரு. சில அந்த அந்த டாக் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும், சாப்பிடவே சாப்பிடாது. ஓனர் வந்த வாட்டி சாப்பிடணும்னு சாப்பிடும். இதே மாதிரி சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் தான் மார்ஷ்மெல்லோ எக்ஸ்பெரிமெண்ட். மார்ஷ்மெல்லோ எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி குழந்தைங்களை வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை இன்னைக்கும் கூகுள் பண்ணி பாருங்க, வீடியோ யூடியூப் வீடியோல இருக்கு, மார்ஷ்மெல்லோ எக்ஸ்பெரிமெண்ட். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எதுக்கு பண்ணாங்கன்னா, எந்த குழந்தைங்கள்லாம் டிலேடு கிராட்டிபிகேஷன் இருந்திருக்கோ அவங்க எல்லாம் வாழ்க்கையில நல்லா வந்திருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது 30 இயர்ஸா அந்த குழந்தைங்களை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சின்ன வயசுல இருந்து அந்த குழந்தை வேலைக்கு போற வரைக்கும் பண்ணிட்டு அவங்க பார்த்திருக்காங்க. இந்த குழந்தை இப்ப அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரூம்ல வந்து உட்கார வச்சுட்டு சாக்லேட் கொடுத்துருவாங்க, ஐஸ்கிரீம் வச்சுட்டு போயிடுவாங்க. 5 மினிட்ஸ் வர வரைக்கும் நீ அதை தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எந்த குழந்தைங்கலாம் தொடாம இருந்தாங்களோ அவங்க லைஃப் பெட்டரா இருந்திருக்கு. எந்த குழந்தைங்கலாம் உடனே எடுத்து சாப்பிட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ப்ராப்ளம் இருந்ததை பாக்குறாங்க. ஏதோ ஒரு விதத்துல ப்ராப்ளம் இருக்கு, எமோஷனலாவோ அண்டர்ஸ்டாண்டிங்ல ரிலேஷன்ஷிப். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் சின்ன வயசுல இருந்து சொல்லி தரும். இன்னைக்கு மென்டல் ஃபிளெக்சிபிலிட்டி பேசுறோம். மென்டல் ஃபிளெக்சிபிலிட்டி, இந்த மென்டல் ஃபிளெக்சிபிலிட்டி குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே கத்து தராங்க. நம்ம எல்லாம் கத்து தந்திருக்கோம், நம்மளுக்கும் கத்து தந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு இருக்க குழந்தைங்களுக்கு வீட்டுல ஒரே ஒரு குழந்தை தான் இருக்கு. ஸோ அந்த குழந்தைய உங்களுக்கு எப்படி வளர்த்தணும்னு தெரியல. டூ மச் ப்ரொடெக்ஷன் பண்றீங்க, ப்ரொடெக்டடா வளர்த்துறீங்க, கேட்கறதெல்லாம் வாங்கி தரீங்க. இதனால நிறைய பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் நீங்களே வளர்த்தி விடுறீங்க. இதனால குழந்தைங்களுக்கு முதல்ல எதனால படிப்பு ப்ராப்ளம் வருதுன்னு தெரியணும். ஒண்ணு அகாடமிக்ஸ்னாலயா, அகாடமிக் ஸ்கில்ஸ் இல்ல அதனால ப்ராப்ளம், இல்லைன்னா அகாடமிக் ஸ்கில்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, அதை அட்ரஸ் பண்ணல, இட் பிகம் எமோஷனல் ப்ராப்ளம். எமோஷனல் ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணல, ஸோ இட் ஹஸ் பிகம் பிஹேவியரல் ப்ராப்ளம். இப்படி ஒரு கனெக்ட் இருக்கு இல்லையா? அகாடமிக்ஸ் நல்லா இருக்கு, ஆனா எமோஷனல் ப்ராப்ளம் இருக்கு. ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை, இட்ஸ் எமோஷனல் ப்ராப்ளம். அதனால நான் என்ன பண்றேன், பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேங்கிறேன், எக்ஸாம் எழுத மாட்டேங்கிறேன், பயப்படுறேன். ஸோ இட் ஹஸ் பிகம் அ சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். ஸோ அது பிஹேவியர் எஃபெக்ட் பண்ணும். ஸோ இது மாதிரி கனெக்ட் இருக்கு. இதுல எந்த டாட்டை நம்ம கனெக்ட் பண்றோம், அப்ப எந்த இன்ஃபர்மேஷன் என் கையில இருக்குன்னு தெரியணும். ஸோ அதுக்கு தான் இந்த 8 பாயிண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ குழந்தைங்களுக்கு படிக்கலைன்னா, படிக்கல சிரமப்படுறாங்கன்னா இந்த 8 ஏரியாஸை டீட்டெயிலா பாருங்க.